Hi friends, welcome to Faris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். இது வந்து சுடு சுடு சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. கருவேப்பிலை ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்பவும் நல்லது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிலையை வாரத்தில் 3 நாள் சாப்பிடும்போது முடி நல்லா வளரும், ஹேர் க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 3 நாள் சாப்பிடுங்க. வாங்க இந்த டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கருவேப்பிலை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போட்டு கருவேப்பிலை சட்னி பண்ணும்போது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தால் கூட கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க, ஹெல்த்தியாக தான் இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தீயை விடாமல் பார்த்துக்கோங்க, தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து படபடன்னு பொரியும், அதனால் மூஞ்சில் தெளிக்காமல் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பட்டாசு வெடிக்கிற மாதிரி எள்ளு படபடான்னு பொரியுது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வேணுனாலும் நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பல்லு பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 பத்து தேங்காய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து புளி போட்டுக்கோங்க. புளிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சட்னிக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வந்து நல்லா வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கருவேப்பிலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க. அப்போ வந்து சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக 1 நிமிஷம் வதக்கினா போதும். 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். சூடோடு போட்டு அரைக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலையை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம இது சட்னியில் போட்டுடலாம். ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் நம்ம தாளித்து வச்ச கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தோசைக்கு 2 டீஸ்பூன் கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சட்னி செஞ்சு கொடுங்க. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவும் நல்லது. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.